இது வந்து சிவில் சர்வீஸ் பிவைக்கு 2025ல கேட்ட கொஸ்டின் தான். அதாவது இது கொஸ்டின் தேர் ஆர் n sets of numbers each having only 3 positive integers. Only 3 positive integers with LCM equal to 1001 னையும் HCF equal to 1 னு சொல்றாங்க. What is the value of n னு சொல்றாங்க. n equal to என்ன சொல்றாங்க? n equal to set of numbers. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். n equal to என்ன சொல்லலாம்? Sets of numbers. அப்போ LCM equal to என்ன சொல்ல வராங்க? LCM equal to 1001 னு சொல்றோம். அண்ட் HCF equal to என்னவா இருக்கலாம்? 1 னு சொல்லிடுறோம். அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும்? வேல்யூ ஆஃப் என்ன வரும்னு கேட்குறேன். வேல்யூ ஆஃப் n. சரி, ஓகேவா? 1001 எப்படி இருந்தது? எப்படி எழுதலாம்? 1001ன்றது நம்ம எப்படி எழுதுவோம்? எதோட ஃபேக்டர்ஸ்? 7 into 11 into 30. 7 into 11 into 30. ஆனால் நமக்கு இதில் போடும்போது நமக்கு என்ன வரலாம்னா 3 நம்பர்ஸ் எடுத்துப்போம். 1 2 3. இதோடைய எல்சிஎம் என்ன வரணும்னா 1001 வரணும். ஆனால் HCF ஈக்குவல் டு என்ன இருக்கலாம்? HCFன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா HCF ஈக்குவல் டு 1 இருக்கும். ஸோ இது மாதிரி வர்ற மாதிரி எப்படி இருக்கலான்றது திங்க் பண்ணுங்க. இப்போ நார்மலாக பாருங்கள் நம்பர்ஸ் எப்படி எடுக்க போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்கள் எப்படி இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 7 11 13. இதுக்கு எல்லாத்துக்குமே எடுத்து பாருங்க. HCF வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 தான் வரும். LCM 101 1001 வந்திருக்கும். செகண்ட் போகலாமா? செகண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கலாம்? இதில் 1 எடுக்க போகிறோம், இதில் 1, இது 1001. இதுக்கு எல்சிஎம் எடுத்து பாருங்க. 1001 வருமா? HCF = 1 வந்துருமா? முடிஞ்சு. அடுத்த செகண்ட் தேர்டு பார்க்கலாமா? தேர்டு பொறுத்தவரையும் எப்படி எடுத்துக்கலாம்? நார்மலா இங்க நான் 1 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இங்க 13 77 இருக்கலாமா? 13க்கு 77 மல்டிப்ளை பண்ணி பாருங்க. எனக்கு எல்சிஎம் ஈக்குவல் என்ன இருக்கலாம்? 1001 வரும். HCF ஈக்குவல் என்ன இருக்கலாம்? 1 or 2. அடுத்து ஃபோர்த்து போலாமா? ஃபோர்த் அதே போல நம்ம என்ன சொல்லலாம்? 1ன்னு சொல்லிடலாம். அடுத்து என்ன வரலாம்? 11 91 சொல்லிடலாம். இதை மல்டிப்ளை பண்ண என்ன வரலாம்? நமக்கு எல்சிஎம் எடுத்தோமா 1001 தான் வந்திருக்கும். ஆனால் HCF = 1 வந்துருமா? அடுத்து ஃபிஃப்த் ஒன். இது எப்படி பார்க்கலாம்? 1 7 143ன்னு எழுதிக்கலாமா? இது 1001 எடுத்துக்கலாம், இது 1 பார்த்துக்கலாம். ஓகே, வேற என்ன யோசிக்கலாம்? அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஒன்று பாருங்க. இப்போ நமக்கு சிக்ஸ்த் ஒன்று பார்க்கும்போது எப்படி இருக்கலாம்? 13 13 77 இருக்கலாமா? இதுக்கு போட்டோமா 1001 தான் வந்திருக்கும். ஆனால் HCF = 1 வந்து. அடுத்த செவன்த் ஒன்று பார்க்கலாமா? செவன்த் ஒன்று ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம்? 11 11 போட்டு நம்ம என்ன சொல்லலாம்? 91 சொல்லிடலாமா? அப்போ இதுக்கு போட்டோமா 1001 தான் வரும். ஓகேவா? இதோட HCF = 1 தான் இருக்கும். அடுத்து எயித் ஒன்று போயிடலாமா? எயித் ஒன்று போகும்போது வேற என்ன இருக்கலாம்? 7 7 போட்டிருக்கலாம். 143. அப்போ போடும்போது எல்சிஎம் = 1001, HCF = என்னவா இருக்கலாம்? 1 இருக்கலாம். ஓகே, அடுத்து நைன்த் ஆப்ஷன் போட்டிங்கன்னா மேபி என்ன வரலாம்? இதில் 77 77 அண்ட் 143. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்துமே நமக்கு என்ன 1001 தான் வரும். ஆனால் HCF = 1 வந்துடும். ஆனால் எனக்கு ஆப்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 8. ஆனால் 9 ஆப்ஷன் வந்துருச்சு. அப்போ மோர் தென் 8 நமக்கு இருக்கா? அப்போ நமக்கு பாருங்க நம்பர்ஸ் ஈக்குவல் எப்படி இருக்கு? மோர் தென் 8 இருக்குன்றது மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும். அப்போ இதோட ஆன்சர் ஈக்குவல் நமக்கு என்ன வந்திருக்கலாம்? சரி, ஓகே. இதுக்கு இந்த கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி 1001 ஈக்குவல் ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அப்போ 1001 எப்படி சால்வ் பண்ணினா 1001 பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக எப்படி போடலாம்? 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 143ன்னு வந்திருக்கும். 143யை 11ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 13 வந்துடும். ஸோ இதை நல்லா தான் எடுத்திருக்கேன். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க. இதில் எல்சிஎம் ஈக்குவல் என்னன்னு சொல்லியிருக்கேன்? 1001 வருதுன்னா, அடுத்து HCF = எனக்கு 1 வருதுன்னா, அப்போ நமக்கு என்ன இருக்கலாம்? இதோடைய காமன் ஃபேக்டர், அதாவது இந்த நம்பர் என்னவா இருக்கலாம்? கோ பிரைமா இருக்கலாமா? கோ பிரைம், அதாவது காமன் ஃபேக்டர் மேக்ஸிமம் என்ன இருக்கும்? மேக்ஸிமம் காமன் ஃபேக்டர்ஸ் ஈக்குவல் டு 1 இருக்கலாம். ஓகேவா? அதாவது காமனாக 1 தான் இருக்கும். அதாவது நம்ம என்ன சொல்லலாம்னா 2,3ன்னு சொல்லியிருக்கலாம். வேற என்ன சொல்லலாம்? 3,5ன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2,11ன்னு சொல்லலாம். இது மாதிரி மெனி நம்பர்ஸ் இருக்கும். ஓகேவா? அதாவது நமக்கு மேக்ஸிமம் காமன் ஃபேக்டர் ஈக்குவல் என்னவா இருக்கலாம்?
இப்போ ஒரு 1000 100 இருக்குன்னு வச்சுக்கோ, 100 101 டிவைட் பண்ணால் இது ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு 1 தான் வரும். ஸோ இது மாதிரியெல்லாம் யோசிக்க வைக்கிறேன். ஸோ இதை தான் நீங்கள் பார்க்கணுன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி ஓகேவா? சரி ஓகே. அப்போது நமக்கு 3 நம்பர் எழுத போகிறோம். அந்த 3 நம்பர் எழுதிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அந்த நம்பருக்கு எல்சிஎம் எடுத்தால் 1000 வரணும். ஏன்னா ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு 1. அப்போ எந்த செட், அப்போ நம்ம எத்தனை செட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 8 செட் இருக்கு. சரி ஓகே. இந்த செட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 8 வரலையும் இருக்கா? ஸோ அப்போ நார்மலாக ஞாபகம் வச்சுக்கோங்க, மோர் தென் 8 இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், ஈஸியாக உங்களால் கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? சரி ஓகே. இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோ, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்.